அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். தாவேகா எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசுகிறாங்க. எங்கள் ஆட்சியை கவுக்கணும்னு 40 நாளாக இந்த வேலை நடந்துட்டுருக்கு. திமுகவோட அதிமுகவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. தாவேகாவுடைய ஊத்தங்குறை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா என்பவரை திமுகவுக்கு இழுப்பதற்காகவும் அதே போல் அவர் மக்கள் பணி செய்யாமல் நீங்கள் இருக்கணும், 40 நாளில் மக்கள் பணி செய்யாமல் நீங்கள் இருக்கணும், அதுக்கு உங்களுக்கு 35 கோடி ரூபா நாங்கள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஐபிடிஎஸ் என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய லயலா காலேஜ் முன்னாள் மாணவர் சங்கம் கருத்து கணிப்பு அப்படி வருஷம் ஒவ்வொரு தேர்தலில் போய் வருவாப்பில் அந்த கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய திருநாவுக்கரசு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு சொல்லுவாங்க. அவரை அவர் மீது ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் திரு இளையராஜா சென்னை மாநகர ஆணையர்கிட்ட போய் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி என்னை மக்கள் பணி செய்யாமல் இருப்பதற்கும் நீங்கள் யாருக்கோ வர்றது இங்கே தாவைக்காலேருந்து வெளியே வர்றதுக்கு 35 கோடி பேரம் பேசுகிற ஆடியோ என்கிட்ட இருக்குது, கிணறு வெட்டின ரசீது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. அந்த புகார் அடிப்படையில் நேற்றைக்கு இரவே, அதாவது 29ஆம் தேதி நள்ளிரவு, 1ஆம் தேதி 30ஆம் தேதி காலையில் திருநாவுக்கரசு கைது செய்யப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு நாள் இப்போ நேற்று கைது ஆகியிருக்காரு. நேற்று ஆக்சுவலாக 2 மணிக்கு கைது, வீட்டில் போய் 2 மணிக்கு கைது பண்ணுறாங்க சென்னையில். 2 மணிக்கு கைது பண்ணால் நேற்றே செய்தி வந்துருக்கணும்ல. ஆமாம், நேற்று செய்தி வரல, இன்றைக்கி தான் செய்தி ஆகுது அது. ஆமாம், இப்போ நேற்று அவரை விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து உட்கார வச்சு அவருடைய வாக்குமூலங்கள் அதெல்லாம் அந்த அடிப்படையில் சென்னை திருச்சியை சார்ந்த நரேசு, சென்னை மேடவாக்கத்தை சார்ந்த தியாகராஜன், இந்த 3 பேரையும் காவல்துறை கைது செய்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு கரூரை சார்ந்த சக்தி மெஸ் கார்த்தி, அப்புறம் இன்னொரு 2 நபர்கள், அவங்க திமுகவுடைய மாநில ஐடிவிக்கு அது ஒரு மாணவர் பாச ஏதோ பொறுப்பு இருக்காங்க. அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய 3 பேர், இவங்களையும் காவல்துறை அவங்க மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. அதே போல் இதற்கு உடந்தையாக செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் இருந்தார் அப்படின்னு நிர்மல்குமார் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த 40 நாளாக தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பரவலாக பேசப்படுது. இதை ஏற்கனவே ஆண்ட கட்சி சொல்லிச்சு, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, டிடிவி தினகரன் தான் அந்த வார்த்தையை முதல்ல பதிவு பண்ணார். ஏன்னா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடியை சார்ந்த திரு காமராஜ் அவர்கள் இரவோடு இரவாக ஒரு காருக்குள்ளே வச்சு கையெழுத்து வாங்கப்படுது. அந்த ஃபோட்டோ மட்டும் வெளியே வருது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி தீவிரமாக சொல்லியிருந்தோம். அவர் ஒரு இயக்குனர் ப்ளஸ் எழுத்தாளர், இவர் தான் அந்த கையெழுத்தே வாங்குறாரு காருக்குள்ளே வச்சு. அப்போ காருக்குள்ளே வச்சு கையெழுத்து வாங்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு, அப்போ அங்கே ஒரு குதிரை பேரம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி ஆளுநர் மாளிகையில் டிடிவி தினகரன் புகார் கொடுக்குறாரு. அதன் தொடர்ச்சியாக சிகப்பு காயின் வருது, பின்னாடியே கருப்பு காயின் வருது அப்படிங்கிற மாதிரி சோஃபா வருது, பின்னாடியே கோட்டு போட்ட அந்த மனுஷனும் வராரு. அப்போ இதுக்கு பின்னாடி சோஃபா மாடல் அரசு, குதிரை பேர அரசுன்னு சொல்லப்படுது. இப்போது திமுக தாவேக்காளர் கூடிய ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் 20 சட்டமன்ற உறுப்பினர்களையோ விலை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி இந்த ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டிருந்தா ஒரு 4-5 பேரை வாங்கியிருக்கணும்ல. ஆமாம், இது வரைக்கும் யாரும் வாங்கலையே. இளையராஜா அவர்களை வாங்குவதாக முற்பட்ட, அதாவது இளையராஜா ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஐபிஎல்ல லீடர்ஸை கிரிக்கெட்டர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இவரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணதாக சொல்லப்படுது இல்லையா, ஃபெயிலியர். இங்கே சக்ஸஸ். ஃபெயிலியர் ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறவங்க சக்ஸஸை பற்றி பேசலையே. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களை, எம்ஜிஆர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு ரெட்டலை சின்னத்தில் போட்டி போட்ட ஒருத்தன் மற்றும் சில தூரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, நாரசக்தின்னு விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சிகிட்ட போய் நேரடியாக சேர்றாங்க அப்படின்னா எதற்காக சேர்றாங்க? அப்போ அதுக்கு பின்னாடி என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு? நேரடியாக வைகோ அவர்கள் சொல்கிறார், 2 பேரை ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னார், எந்த தொகுதி கூப்பிடுறீங்களோ அங்கே பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படின்னு நேரம் சொல்லலாம்ல. இப்போ ஆர்எஸ் பாரதி அவர் ஆளுநர்கிட்ட புகார் அளிக்கிறார். இந்த மாதிரி வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒப்புதல் வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட் இது, அதன் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார். ஒரு குதிரை பேரம் வெளிப்படை நடக்குது அப்படின்னு. இப்போ அந்த வைகோவுடைய அந்த பேச்சு இருக்குல்ல, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதை மட்டுப்படுத்தணும், அதை நீர்த்து போக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஐயோ பழி நேரடியாக போடுறாங்களே. அப்போ இங்கே வர எல்லாரும் தொடர்ச்சியாக விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறாங்க. அடுத்தடுத்த ஆட்களும் தயார் நிலையில் அனுபவித்து நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது
இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கும்போது போடு அப்படின்னு. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த திருநாவுக்கரசு என்ற நபர் வந்து கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. தனக்கு வந்து அண்ணாமலை பழக்கம், எனக்கு வந்து விஜய் பழக்கம், எனக்கு வந்து நிர்மல்குமார் பழக்கம், எனக்கு வந்து ஆதவர்ஜுனா பழக்கம், எனக்கு சிஎம் வீட்டில் எனக்கு ஆள் தெரியும், டெல்லியில் ஜெய்ஷா அமித்ஷா மகன் ஜெய்ஷா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஒரு லாபியிஸ்டாகவே தன்னை கருதிக்குவார். லேடன்ட்ட பேசுறியா அது மாதிரி தன்னை ஒரு அரசியல் இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, இப்போ நீங்கள் வந்து பிட்காயின் வருது. ஆமாம். ஊரில் ஒரு 1 லட்சம் பிட்காயின் வியாபாரி உருவாயிருப்பானா? கண்டிப்பாக வந்திருந்தானுங்க. இப்போ நம்மெல்லாம் வந்து இந்த வாசனைக்கிற BMW காரு அப்படி வாங்கினது தான். இந்த சதுரங்க வேட்டை குரூப் வந்து மண்ணுளி பாம்பு வியாபாரம் பார்த்தாலும் மண்ணுளி பாம்பு வியாபாரம் பார்ப்பான். ஈமு கோழி வந்தாலும் ஈமு கோழி வியாபாரம் பார்ப்பான். கங்கை வாட்டர் ஹோலி வாட்டர்னு வியாபாரம் பண்ணாலும் என்னைக்கு ட்ரெண்டு எது இருக்கோ அதை பண்ணுவான். இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராடக்டை விற்று மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம் எப்போதுமே ரிசர்வ் பேங்க்லேருந்து லோன் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தின கும்பல நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அது மாதிரி அரசியலில் ஒரு ட்ரெண்ட் வரும்போது அந்த ட்ரெண்டை வச்சு சம்பாதிக்கிறது. இப்போ நீங்கள் தேர்தல் வரும்போது உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன், எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன், எந்த கட்சியில் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. இப்போ திமுகவில் இருக்காங்க, திமுகவில் சீட்டு வாங்குறது, திமுகவில் இருப்பானுங்க. ஆனால் திமுகவிலேயே சீட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்தவன் பலவர் இருக்கான். அதுபோல் வந்து எம்பி தேர்தல் வரும்போது அது ஒரு அடி அடிப்பானுங்க. அப்புறம் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடும், அமைச்சர் போர்ட்ஃபோலியோ ரெடி ஆகிட்டு இருப்பாங்க 10 நாள் ப்ராசஸ். அப்போ மினிஸ்டர் பற்றி வாங்கி தாவேக்காலேயே உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்டிங் போட்டு தரேன், திமுகவில் மினிஸ்டர் போஸ்டிங் போட்டு தரேன், நான் பேசிட்டேன், துர்காமாட்ட பேசிட்டேன், இங்கே வந்து வீட்டை பேசிட்டேன், ஜான்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு ஒரு பணம் பறிக்கக்கூடிய கும்பல் தமிழ்நாடு முழுக்க. இப்போ இந்த ட்ரெண்ட் வந்தப்போ 108 ட்ராப் ஆயிடுது, 107 மாறுது. ஒரு தொகுதி ரிசைன் பண்ணுறாரு, அது 106 மாறுது. காங்கிரஸ் இந்த கூட்டணியோடு சேர்த்து ஒரு இழுபறியான ஸ்டேஜுக்கு போதில்ல. அப்போ என்னைக்கு ஆனாலும் இது ஒரு ஆட்சி மாற்றம் வரலாம், இல்லை அந்த பக்கம் திமுக அதிமுக ஒன்று சேரப்போகுது, இன்னும் 6 மாதத்தில் வந்து திருப்பி ஒரு ஃப்ளோ டெஸ்ட்டுக்கு வர போகிறாங்க, அங்கே ஃப்ளோ டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் இந்த 6 மாதம் ஆட்சி கவர்ந்துரும். இன்னொரு பக்கம் வந்து இவர் வந்து 6 மாதம் ஆட்சி கவர்ந்துடும், 6 மாதம் ஆட்சி கவர்ந்துடும் இவர் சொல்லிட்டு இருக்காரா? சரி, இதை பயன்படுத்தி இந்த இது இருக்கு இல்லையா சூழ்நிலைகளை, இந்த சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்களா, எங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சும்மா பேசுவாரா? என்னைக்காவது அவர் சொல்லியிருக்காரா? எடப்பாடி பழனிசாமி 2017 முதலமைச்சர் இருந்தார், அப்போ என்னைக்காவது அவர் ஆட்சி கவர்ந்துடும் சொல்லியிருக்காரா? இப்போ சொல்கிறாருன்னா எதுக்கு சொல்கிறாரு? இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ண இருக்கட்டும், இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது என்னைய தான் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமாம், என்னைய தான் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. நம்ம காதும் வச்ச மாதிரி பேசி முடிச்சிடலாம். உங்களுக்கு 35 ரூபா, நான் டிரான்ஸ்பரன்சி, எனக்கு 5 ரூபா தரேன்னு இருக்காங்க, எனக்கு அது போதும். இப்படி இது மாதிரி எல்லாத்தையும் பேசுறது. கொஞ்ச நேரத்தில் நானே நம்பிட்டேன். இந்த ஹஸ்கி வாய்ஸை எடுத்து, தலைவா நீ ஃபேஸ் டைமுக்கு வாங்க, நீ ஃபேஸ் டைமுக்கு வாங்கம்மாய, நீ வைபருக்கு வாங்கம்மாய, நம்ம வந்து இல்லை இன்ஸ்டாவில் பேசிக்குவோம்மாய. இல்லை எங்கே இருக்கீங்க? சென்னையில் நம்ம லீலா பேலஸ் வந்துருங்க, அங்கே வச்சு பேசுவோம். இல்லை வந்து இதுக்கு வந்துருங்க, நம்புகிற மாதிரியே ஐடிசிக்கு வந்துருங்க, நம்ம அங்கே வச்சு பேசுவோம் அப்படின்னு. இதுக்கு வம்படியாக ஒரு ரூம் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு, இல்லை லாபியிலே உட்காந்து பேசி ஒரு ஏபிசி ஜூஸ் சொல்லுங்கன்னு பேசிட்டு என்னமோ இல்லை அடிக்கடி லீலா பேலஸுக்கும் ஐடிசிக்கும் வருவாங்க. அவங்க மிரண்டுருவாங்க. ஆனால் புதுசாக வந்த எம்எல்ஏ தானே, அவன் என்னைக்கு ஒரு டேரக்டர் வருவார், காதல் படுத்த ஒரு டேரக்டர் சினிமாக்கு சான்ஸ் நீ வர போகும்போது கெட்டி சட்னியும் வடையும் சொல்லிட்டு போயிருக்கிற மாதிரி பில்லை அவன் தலையில் கட்டிட்டு போயிடுவாப்ல. இவங்களுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற ஜூஸுக்கு பணம் கிட்ட கூட இவங்க இருக்காது. ஆனால் இவங்க தன்னை வந்து அரசியல் ஆலோசகர்களாக, அரசியல் பொலிட்டிக்கல் ஒரு என்ன சொல்கிறது ஐடியாலஜிஸ்டாக காட்டிக்குவானுங்க. ஒரு பிரசாந்த் கிஷோர் ரேஞ்சுக்கு பிளான் பண்ணுவானுங்க. நம்ம தான் ஃபார்ம் பண்ண போகிறோம், கவர்மெண்ட்டே நம்ம தான் ஃபார்ம் பண்ண போகிறோம், ஒரு பெரிய பிளான் போயிட்டு நாங்கள் ஒரு பெரிய ஒரு 300 பேர் டீம் வந்து தமிழ்நாடு போட்டு கிட்டத்தட்ட 22 பேர்கிட்ட பேசியாச்சு. நீங்கள் 23 ஆள் யாருன்னெலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வற்புறுத்தி கேட்டால் கூட அந்த 22 பேர் யாரும் உங்களுக்கு தான் 22 பேர் இப்போ கொங்கு பெல்ட்டு இந்த மாதிரிலாம் பேசி முடிச்சிருக்கோம். 23 நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு மினிஸ்ட்ரி போஸ்டிங். இப்போ இங்கே மினிஸ்ட்ரி போஸ்டிங் கிடைக்காத பல பேர் இருப்பாங்க, அவன்கிட்ட மண்டையை கழுவுறது. இது என்னென்னா, இது ஒன்று நடக்கவே நடக்காது. இவங்களாம் பணத்தை பெண்ணா இப்போ பணம் தரேன்னு சொல்லி மண்டை கழுவி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் பேசிட்டேன்னு சொல்லி இங்கே வேறு எங்கேயாவது பில்லை போட்டு போயிடுவாங்க. இது ஒரு சீசன் வியாபாரம் மாதிரி நான் அங்கே பேசிட்டேன், அவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு லாபியிஸ்ட் மாதிரி இது வந்து எப்போதுமே இருப்பாங்க. அதில் இந்த திருநாவுக்கரசு வந்து பேசியிருக்காரு. பேசியதில் ஒரு ஆடியோ சிக்கிறது. அவங்க வாட்ஸ்அப்பில் பேசினாரா இல்லை எதில் பேசினாரோ தெரியல. பேசும்போது ஏதோ ஒன்று பேசியிருக்காரு, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டாம், டைட்டாக பண்ணிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம், வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த ஆடியோவை கொண்டு போய் அவருக்கு கமிஷனத்தில் கொடுத்துறாரு. ஸோ அந்த ஆடியோவை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கு. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா லாஜிக்காக என்னென்னா,
ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் ஏதாவது ஒரு 2 பேர் வந்து வெளியே வந்திருக்கணும்ல. ஒன்று ரிசைன்மெண்ட் வந்திருக்கணும், இல்லை வந்து வெளியே வந்திருக்கணும், ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிருக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று அப்படி ஒன்றுமே இல்லையே. ஆனால் அப்படியே தலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ரிசைன்மெண்ட் போயிட்டுருக்கான். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்களையே ரிசைன் பண்ண சொல்லி தாவேகா தலைவர் விஜய் சொன்னதாக வைகோ சொல்கிறாரு. அது திமுகவுடைய நேரடி சட்டமன்ற உறுப்பினர். அதாவது இது மற்ற கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விசிகா இவங்கெல்லாம் வந்து கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்கவுங்க சின்ன சின்னவங்க. கடைநல்லூரும் சீர்காழியும் அதிமுகனா கூட 2 பேரும் உதயசூரியனுடைய திமுகவுடைய அஃபீஷியல் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க 2 பேரையுமே திமுக அதாவது 57 55 குறைக்கிறதுக்கு விஜய் முயற்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இதுதான் குதிரை பேரம், இதுதான் பேசும் பொருளாக மாறிக்கணும். திருநாவுக்கரசு என்ற நபருடைய நம்பகத்தன்மை என்ன, அவர் யார் என்பது காவல்துறைக்கும் தெரியும், தமிழக அரசுக்கும் தெரியும், திருநாவுக்கரசை அறிந்தவருக்கும் தெரியும் அவர் யார் அப்படின்னு. அவர் ஒரு புரோக்கர், பொலிட்டிக்கல் ஏஜென்ட். அவர் தொடர்ச்சியாக அந்த தேர்தல் நேரங்களில் இந்த தேர்தலை பொறுத்த சொல்ல போனால் அவர் டிவிக்கேக்கும் அண்ணாமலைக்கு தான் சப்போர்ட் பண்ணார். 4 பேர் முதலமைச்சர் அவருக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா அண்ணாமலைகளுக்கு 18% வாய்ப்பு இருக்குனாப்புல. அவர் தேர்தலே போட்டி போடலை. சொல்லப்போனால் பிஜேபியில் வந்து அவர் ஒதுங்கியே தான் இருந்தார். அப்பா உடம்புல சரியில்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டார். தேர்தல் முடிஞ்ச பிறகு தனியாகவே பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த முதல்வர் ரேஸில் இல்லாத அண்ணாமலை அவர்களை வந்து முதல்வர் ரேஸில் இருப்பதாக காட்டினார். ஸோ ஏதோ ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்றுக்காக ஒரு அண்ணாமலைக்குடைய ஆடியன்ஸை தன் பக்கம் இருப்பதற்காகவோ ஒரு வேலையை பார்த்தார். அப்போ இந்த தடவை முழுக்க டிவிக்கும் பிஜேபி, அண்ணாமலை அன்கோக்கு பணி செய்த ஒருத்தர் திடீர்னு திமுகவுக்கு வேலை பார்த்தாரு. திமுககிட்ட வந்து செந்தில் பாலாஜியும் அசோக் குமாரும் வந்து அவர்கிட்ட வந்து பேரம் பேச சொல்லி பேசினாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இது எதையோ ஒன்று திசை திருப்பதற்காக, எதையோ ஒன்றை மடைமாற்றுவதற்காக, ஒரு வைகோட ஸ்டேட்மெண்ட்டை மடைமாற்றுவதற்காக, இந்த குதிரை பேரத்தை மடைமாற்றுவதற்காக, சோஃபா மாடலுங்கிற இந்த விமர்சனத்தை மடைமாற்றுங்க. பார்த்தீங்களா, எங்களை குதிரை பேரம் சொன்னாங்க, இவங்க எங்கள் ஆலையை தூக்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாலை தூக்கி அவங்க கோட்டுக்குள்ளே போடுறதுக்கான முயற்சி தான் இதாக பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து கிணறு காணா போன கதையாக தான் இந்த கதை இருக்குது. ஆமாம், திருநாவுக்கரசு மட்டும் இல்லை, இது மாதிரி பல பேர் திருறாங்க. வெளியே தெரிஞ்சு திருநாவுக்கரசு பல பேர் இருப்பான். இவங்க எந்த இது இருக்காது. இவங்களுடைய வேலைன்னா இதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பணம் சம்பாதிச்சுட்டு போகணும், தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு கடையை போட்டுற வேண்டியது. ஆமாம். அடுத்ததாக இப்போ அரசு நிகழ்ச்சிகளில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஜானு ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் தொடர்ச்சியாக கலந்துக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் தட்டி கேட்கணும் அப்படின்னு திமுகவோட அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி போய் புகார் கொடுத்துக்கிறார் ஆளுநர்கிட்ட. இல்லை என்னென்னா, இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் என்ன பொறுப்பில் இந்த அரசில் இருக்காங்க. இது வைகோ அவர்கள் வந்து ஆதவர்ஜனாவை பார்க்க போகிறாரு. அங்கேயும் ஜான் இருக்காப்புல. தலைமைச் செயலகத்தில் 2 பேரும் முதலமைச்சருடைய அறையில் எப்போதுமே இருக்காங்களாம். எப்போதுமே 2 பேருக்கும் தனித்தனி அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு தலைமைச் செயலகத்தில். விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் யார் அவங்க? நாளைக்கு வெங்கட் நாராயணாவுக்கு ஒரு அறை ஒதுக்கப்படும். அவரும் உள்ள வந்துக்குவார். ஆமாம், அவர் அஃபிஷியலாக வந்துட்டார். அவருடைய அறிக்கை வந்து வெளியே வந்துருச்சு. இவங்க 2 பேருக்கும் பொறுப்பு நியமித்தது, அதாவது முதல்வருடைய அரசியல் ஆலோசகர், முதல்வர் அரசியல் ஆலோசகர், பொது நிகழ்ச்சி விஷ்ணு ரெட்டி. இந்த ஏன் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசராக அரசனுடைய பணம், செக்ரட்டரியேட்டில் ரூமு, பசுமை வழிச்சாலையில் தனி இல்லம், அரசனுடைய எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம், தமிழக அரசினுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் என்பதை ஏன் வெளிப்படுத்துவீங்க? நீங்கள் போட்டீங்க விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் அரசியல் ஆலோசகரை நியமிச்சிட்டிங்க, ரைட்டு. நீங்கள் நியமிச்சிட்டிங்கல்ல, உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லையா அதில்? நீங்கள் நியமிச்சதை ஏன் வெளியே சொல்லாமல் இருக்கிறீங்க? அரசாங்கம் எடுத்து போட வேண்டியதானே. அப்போ ஏற்கனவே வந்து ரத்தன் பண்டிட் வெற்றிவேலு வந்து ஒரு ஜோசியக்காரருக்கு வந்து போட்டதை ஊரே சேர்ந்து கும்மாங்குத்து குதிச்சு, ஒரு ஜோசியக்காரர் வந்து உங்களுடைய அரசியல் ஆலோசகரா, இதான் உங்களுக்கு லட்சணமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ வந்து ஜானையும் விஷ்ணுட்டையும் போட்டோம்னா 2 பேருமே தெலுங்கு, 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த 2 பேரும் இப்போ தமிழ்நாட்டு ஆட்சியா, விஜய ஆட்சியா, இல்லை விஜயநகர பேரரசனுடைய ஆட்சியாங்கிற கேள்வி எழுந்துரும். இதை விமர்சனம் கடுமையாக வைப்பாங்க. எதுக்கு மெல்ற வாய்க்கு ஒரு அவுளை கொடுக்கணும்? அப்போ என்ன பண்ணு, அரசாணையை மறைச்சிரு. இந்த கேள்வி நம்ம கேள்வியிருந்தோம். இப்போ வந்து திமுக தரப்பில் ரொம்ப லேட்டாக எழுப்பியிருக்காங்க. லேட்டாக போய் புகாராகவும் கொடுத்துக்கிறாங்க இதை. அடுத்ததாக இப்போ புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியத்தோட கூடுதல் இயக்குநராக இருக்கக்கூடிய முத்தையா, அவருடைய ஊழல் மற்ற விஷயம்லாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். இப்போ அவர் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் பல்வேறு தரப்புலேருந்து கோரிக்கை வந்துட்டு இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் IAS அவர்கள் வந்து ஒரு வாரத்தினுடைய ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அறிக்கைனா ஒரு வாய்மொழி உத்தரவா, 60 வயதை கடந்து தமிழ்நாட்டில் பணி நீட்டிப்பு செய்திருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக நீங்கள் வந்து ஓய்வு பெற்று ராஜினாமா செஞ்சுட்டு போகணும். அப்படி தான் சங்கர் ஜிவால் அவர்களும் சரி, பல்வேறு IAS அதிகாரிகள் வந்து உடனடியாக IPS IAS அதிகாரிகள் ராஜினாமா பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ட்ரைட் பார்வையிட நான் என்னுடைய இதில் எனக்கு பதவி காலம் முடிஞ்சால்
நான் வந்து 60 வயசுக்கு மேலே தாண்ட மாட்டேன், பதவி நீட்டிக்க அரசே விரும்பினாலும், இப்போ தமிழ்நாடு அரசு வந்து விரும்புது, சாய்குமார் ஐஏஎஸ் உடைய பதவி காலம் ஆகஸ்டோட முடியுது அடுத்த மாதத்தோட, இதை நீட்டிக்கணும் அப்படின்னு இவங்க டெல்லிக்கு வந்து இவங்க கடிதம் எழுதிருக்காங்க நீட்டிக்கணும்னு சொல்லி. நான் நீட்டிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, அவருடைய டிரான்ஸ்பரன்சி, அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய அந்த என்ன சொல்கிறது வெளிப்படைத்தன்மை எல்லாம் பாராட்டுக்குரியது. நேர்மை பாராட்டுக்குரிஞ்சுக்கோங்க. தான் நேர்மையாக இருப்பது போல நான் 60 வயதை கடந்து பணி நீட்டிப்பு செய்ய மாட்டேன். ஏன்னா யாரோ ஒருவருடைய பணியை அடித்து பரிசமம். ஆமாம், ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து தேர்வு எழுதி அவன் கிளியர் ஆகி வரான். இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்குவோம். இப்போ சாய்குமார் ஐஏஎஸ் இருக்கார், இவர் ஆகஸ்டோட பணி முடியுது அப்படின்னா இந்த இடத்துக்கு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் வரப்போறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் வரப்போறாரு. ஸோ செயின் பை செயின் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு நபருக்கு அங்கே ஒரு வாய்ப்பு வழங்கப்படுது. இவங்களுக்கு பணி நீட்டிப்பு செய்யும் போது ஒருவருடைய வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுது. எல்லாருடைய கூட ஒரு 10-20 படிநிலை வச்சுக்கோங்க, அந்த 20 படிநிலைக்கும் அவங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்காம போயிடுது. ஸோ இது யாரோ ஒருடைய உழைப்பை, யாரோ ஒருடைய அங்கீகாரத்தை, யாரோடைய வயதை எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணுறது. அப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்கள் கீழ் இயங்கக்கூடிய தலைமைச் செயலாளருடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்குது. அவருக்கு கீழே தான் மின்சாரத்துறை வருது. அந்த மின்சாரத்துறையுடைய கூடுதல் இயக்குநராக திரு முத்தையா அவர்கள் இருக்காங்க. அவர் மேலே ஏற்கனவே பல்வேறு அலிகேஷன் இருக்குது. ஏன்னா மின்சாரத்துறைங்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2.47 லட்சம் கோடி கடனில் இருக்குது. 2.47 லட்சம் கோடி கடனில் கூடிய ஒரு மின்சாரத்துறையில் ஊழல் மிகுந்த ஒரு அதிகாரியாக அவர் அறியப்படுறாரு. மத்திய அமைச்சர்கள், பல்வேறு வடமாநில நிறுவனங்கள் இவங்ககிட்ட வந்து அவர் கையாடல் பண்ணியிருக்காரு அப்படி குற்றச்சாட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து அவருடைய மாமனார் வீட்டில் வந்து ஒரு வருமான வரித்துறை ரெய்டு நடந்து அந்த ரெய்டில் இவர் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. சிபிஐனுடைய நேரடி பார்வையில் இருக்கார். அவர் உண்மையிலே அமலாக்கத்துறை விசாரணை கொடுத்தப்பட்டா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் வந்து வெளியே வரும் டெல்லியில் வந்து. அப்படிப்பட்ட ஒருத்தரை அவர் கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டே பணி ஓய்வு பெற்றார். 3 வருஷம், இப்போ கிட்டத்தட்ட 63 வயசு ஆகுது. அப்போ எத்தனை பேருடைய எத்தனையோ இளைஞர் இருப்பாங்க, அவங்களுடைய வேலை வாய்ப்பை நேரடியாக பறிப்பது. இப்போ உங்களுடைய நேர்மைத்தன்மை என்பது நீங்கள் எப்படி நடந்து கொள்றீங்கன்னு மட்டும் கிடையாது, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துறை எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறதா. நான் வந்து 60 வயசுக்கு மேலே வந்து பதவி நீட்டிப்பு செய்ய மாட்டேன், பணி ஓய்வு பெற்றுவேன், ஆனால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஊழல் கரைப்படித்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை அவ்வளவு திறமையானவரா நான் கேட்குறேன். மின்சாரத்துறையில் திறமை வாய்ந்த அதிகாரிகளே டெல்லியில் இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியை டெல்லியில் வந்து அவங்களால பணியை அமைக்க முடியாதா? அப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அவருக்கு ஏதோ ஒரு ஒன்று இடிக்குதுல. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 1 வார காலமாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு அதிகாரிகள் ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இவரை மட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். இவர் திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவருக்கு நெருக்கம், ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்க்கு ரொம்ப நெருக்கம். நீங்கள்லாம் பதவி ஓய்வு பெற்று போயிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒருத்தர் 3 ஆண்டுகள் பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டு அவர் அந்த பணியிலே தொடர்வார்னா நீங்கள் இது வந்து பல பேருடைய வேலைவாய்ப்பை பறிக்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு ஊழல் கரைபிடிந்த ஒரு அதிகாரியை வைத்தது மூலமாக நீங்களும் அந்த ஊழலுக்கு துணை போகிறீங்களோ? அப்போ ஏதோ ஒன்று சமரசம் செய்யப்படுதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் இது வந்து ஒரு புகாராகவே தலைமைச் செயலகத்திற்கும் டெல்லியில் கூடிய சிபிஐக்குமே இதை அனுப்பிச்சிருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் உடனடியாக முத்தையா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. அடுத்ததா சிபிஎம்மோட மாநில செயலர் திரு சண்முகம் ஐயா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அரசுக்கான ஆதரவை நாங்களாம் உறுதியாக கொடுத்துட்ருக்குறோம், இந்த சூழலில் இந்த ஆட்சி கவுழ்ந்துருன்னு திரு ஸ்டாலின் சொல்கிறது வந்து ஏற்புடையதாகவே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே கிடையாது, நாங்கள் உறுதியான ஆதரவை தான் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை, நேற்று சொன்னது தான் அதே சுப்பிரபாதம், அதே காயத்ரி மந்திரம். தினமும் காலையில் எழுந்திரிச்சு இந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரே வேலை தான். திமுக ஆட்சியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, திராவிடம் பெரியாரிய அம்பேத்கரிய இந்த கொள்கையில் வந்து நிலைநாட்டுவதற்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட கருத்தியலை வந்து விதைக்க நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், சமூக நீதி சாதி ஒழிப்புக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி முட்டு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை வரும்போது தான் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அதை டைவர்ட் பண்ணுற மாதிரியான வேலை பார்ப்பாங்க. எப்படி காலையில் வந்து சுப்பிரபாதம் கந்த சஷ்டி கவசம் பாடுதோ, நேற்று திருமாவளம் சொன்னாப்புல 5 வருஷம் நாங்கள் இப்போ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்போ இந்த தனியார் பள்ளி ஆசிரியப்புறம் கூப்பிட்டு என்ன எதுக்கு வந்திருக்கீங்க சார்? அனுமதி வாங்க வந்தோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு பேச வேண்டியதை பேசிட்டு போங்க. எடுத்து பேச வேண்டியதை பேசணுமா? ஆமாம், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்கல்ல, கொடுத்துட்டோம் சார். பேச வேண்டியதை பேசுறீங்க, என்ன பேசணும்? போன ஆட்சியில் வந்து வம்படியாக வாங்கினாங்க, இந்த ஆட்சியில் வந்து நோ கரப்ஷன், நோ கலெக்ஷன், நோ கமிஷன் சொல்லிடுங்க அப்படின்னு எல்லா கூட்டமைப்பு எல்லாரும். இப்போ நீங்கள் வந்து எந்த துறை எடுத்தாலும் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாப்புல, பேட்டி கொடுத்து சார் கரப்ஷனே இல்லை சார், ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல. அதே மாதிரி இவங்ககிட்ட என்ன சொல்கிறது, டெய்லி உன் வேலை என்னென்னா
உனக்கு சோஃபா வந்துச்சு டெய்லி அந்த சோஃபாவில் உட்காந்து ஒரு பேட்டியை கொடுத்துரு 5 வருஷம் சார். தம்பி நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம், புரியுதுப்பா, உடனே தான் நான் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இந்த ஆட்சி தொடர் நாங்கள் ரொம்ப ரொம்ப இதாக இவன் வேறு மண்டையை சொரிஞ்சு இருக்க முடிய பூரா காலி பண்ணிடுவான் போல இருக்குங்கிற மாதிரி தினமும் ஒருத்தர். இப்போ இங்கே சுழற்சி முறை பார்க்கும்போது 7 பேர் வந்துடுறாங்கல்ல, 2 கம்யூனிஸ்ட்டு, ஒரு காங்கிரஸு, தினசரி ஒரு விசிகா, இங்கே வந்து ஒரு யார் மதிமுக, அப்புறம் சனி ஞாயிறு ஓய்வு ஏற்கனவே லீவ் நாள். அதனால் இந்த 5 பேர் ரொட்டேஷன் முறையில் நீங்கள் வந்து திங்கக்கிழமை ஆச்சா, எப்போ நீ என்னப்பா சிபிஐ நீ ரெடியாக இருக்கு சார், திங்கக்கிழமை எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் அப்படின்னு திங்கக்கிழமை ஒரு ஆள் கிளம்பிடுறது. யார் வைகோ. செவ்வாய்க்கிழமை எனக்கு செவ்வாய்க்கிழமை நான் சைவங்க, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லி சைவ புள்ளியில் அது சைவ சிறுத்தை விசிக்க கிளம்பிடுது. புதன்கிழமை சார் பொண்ணு கிடைச்சாலும் புதன்கிழமை கிடைச்சாலும் கம்யூனிஸ்ட் கிளம்பிடுது. நாளைக்கு வேலைக்கிழமை அநேகமாக காங்கிரஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு வந்து இன்னொரு கம்யூனிஸ்ட் அவங்க நாங்கள் எங்கள் வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. ஸோ 5 நாளைக்கு 5 பேர் வச்சுருக்காங்க. இந்த 5 பேரும் 5 நாள் வந்து எந்த பிரச்சனையும் பேசாமல் நாங்கள் தாவேக்கா கூட்டணியில் இருக்கிறோம், இந்த கூட்டணி வலுவடைய நாங்கள் சங்கர் சிமெண்ட்டை போட்டு உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தினமும் ஒருத்தன் போயிருக்கான். இங்கே கன்னியாகுமரியில் வந்து அருமணல் பக்கத்தில் 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பு, கிட்டத்தட்ட 2800 ஏக்கரில் ஒன்றிய அரசினுடைய கனிமவளத்துறைக்கு, அதாவது கனிம சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கொடுக்குறாங்க தமிழக அரசு. இந்த அனுமதி எதிர்த்து யார் போராடுறான்னு நினைக்கிறீங்க? மதிமுக கம்யூனிஸ்டும் சேர்ந்து போராடுறதான். ஆட்சியில் நீங்கள் தானப்பா இருக்கீங்க, கூட்டணி கட்சி போய் ஆதரவு கொடுத்துட்டீங்க, முதலமைச்சர் சட்டசபையில் உட்காந்துருக்காரு, தலைமைச் செயலர் இருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு கடிதத்தை கொடுத்து இதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லலாம். டிகே பிரபா அங்கே தான் உட்காந்துருக்காப்புல செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட போய் கொடுக்கலாம். அதாவது இவங்க என்ன இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே ஒரு 4 பேர் இருப்பான் கட்டடிக்கிறதுக்கு உட்காந்துக்கிட்டு மக்கள் போராட்டத்தை மட்டுப்படுத்துவது. இப்போ நீங்கள் மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி இவங்க போய் போராட்டம் முடியுது. சே, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டம் இருந்தாலும் இவங்க பாருங்க மக்கள் பிரச்சனை நிற்கிறாங்க, நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லி முதல்ல போய் போராடி இவங்க பேசி, ஒருபோதும் தமிழக முதலமைச்சர் இதை நடைமுறைப்படுத்த மாட்டார் என்பது அடியனுக்கு தெரியும், ஆனால் ஊடகங்கள் இதை எப்படி பேசுங்கிறதும் அடியனுக்கு தெரியும். நான் ஏற்கனவே கூடங்குளத்தை மூடினவன், ஸ்டெர்லைட்டை மூடினவன் அப்படின்னு கதை விடுவாப்புல. அங்கே என்னென்ன பண்ணார், என்னென்ன செஞ்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்கு மண், மக்கள், மொழி, இனம்னு போராடணும் எந்த உரிமையும் இவங்களுக்கு எப்படி உண்டு? நீங்கள் தாவேக்கா அப்படின்னா நீ வெளியேறு, நீ எனக்கு ஏங்க என் மண்ணையும் மக்களையும் நாசமாக கொண்டு திருடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குற, கன்னியாகுமரியுடைய வளங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நீ அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லி வெளியேற வேண்டியதானே? பண்ண மாட்டாங்க. ஆனால் போராட்டத்தை நடத்தி மக்கள் போராட்டத்தை மழுங்கடித்து மட்டுப்படுத்தி நாசமாக்கி அந்த சுரங்கம் வருவதற்கான எல்லா தரகர் வேலையும் பார்க்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும். தொடர்ச்சியாக அதுக்கு பல சான்று சொல்லலாம். இது கம்யூனிஸ்ட் வந்து மாநஷ்ட வழக்கு போட்டால் கூட ஆதாரம் இருக்குது. ஏன்னா நானே தனிப்பட்ட முறையில் நாங்கள் என் குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சினால். போராட்டம் பண்ணுறதா சொல்லி முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு போன பல வழக்குகள் இருக்குது, உயிரோட பல சாட்சிகள் இருக்குது. விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடி அந்த முதலாளிகிட்டே காசு வாங்கிட்டு போய் விவசாயிகள் வந்து நடுத்தர விட்ட கும்பல் இந்த கும்பல் பல ஆள்கள் இருக்காங்க. பல பேர் செத்து போயிட்டால் பல பேர் உயிரோடு இருக்கான். அப்போ வந்து இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எடுக்கலாம். தமிழ்நாடு முழுக்க எடுத்தோம்னா அந்த கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பல பேர் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் இங்கே ஒருத்தர் மதுவிலக்குக்காக ஐயா ஒருத்தர் இறந்து போகிறாரு, சசி பெருமாள் ஐயா இறந்து போன உடனே அன்னைக்கு கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அதே போல் வந்து வைகோ திருமாவளவன் முதலாக போயிடுறாங்க. இப்போ அந்த உடலை வச்சு அடக்கம் பண்ணலான்னு சொல்லும்போது அந்த உடலை உடனே புதைக்கணும். முத்துக்குமாரோடைய மரணத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்தீங்கன்னா ஆளுங்கட்சியோடைய இது ஏஜென்ட்ஸ்லாம் சில பேர் வச்சுருப்பாங்க. அப்படி இன்றைக்கி தாவேக்கோட ஏஜென்ட்களாக பல பேர் இருக்காங்க. தினமும் காலையில் எந்திரிச்சு இந்த கூட்டணி தொடரணும்னு சொல்லுவது, இந்த போராட்டம் நாங்களே போராடணும்னு சொல்லி மட்டுப்படுத்துவது, ஆணவ படுகொலையாக அறிக்கை வரும். வந்து டக்குன்னு மட்டுப்படுத்திடுவாங்க. அவங்களே போட்டாங்க, சரி நம்ம பார்த்துக்குவோம், அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி மக்களுடைய போராட்ட குணத்தையும் எதிர்கட்சிகளுடைய போராட்ட வீரியத்தையும் மட்டுப்படுத்துறதுக்கு தான் இந்த இயக்கங்கள் வந்து எல்லா கட்சிக்கும் எப்படி ஆளுங்கட்சியினுடைய அடிமைகள், கார்பரேட் அடிமைகள் மாதிரி ஆளுங்கட்சி அடிமை. இவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சினாலே ஒரு ஆளுங்கட்சி போஃபியான்னு சொல்லலாம். இதுக்கு பேர் ரூலிங் பார்ட்டி போஃபியா. கிட்டத்தட்ட இது எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னா, தாய் கிழவி படத்தில் இளவரசு கேரக்டர் ஒன்று இருக்கும்ல, தாய்கழி படம் பார்த்தீங்களா? ஆமாம். படம் பார்த்தீங்களா இல்லையா? இல்லை, பார்த்துருக்கேன். தாய்கழி படத்தில் வந்து இளவரசி கேரக்டர் உண்டா? ஆமாம். செத்த வீடாக இருந்தால் செத்த வீட்டில் போயிட்டு இவர் வந்து எங்கள் கடையில் நகை போட்டிருந்தாரு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவனாயா அவன் கேத வீட்டுக்கு இருக்கேன், ஏமா இந்த கேத வீட்டுக்கு இருக்கீங்க தான் இந்த கும்பல். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மற்ற தோழமை கட்சிகள்லாம் இன்றைக்கி வந்து தாவேக்கோட தோழமை கட்சிகள் கூட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் போகாமல் நிற்கிறாங்கல்ல. இல்லை, அதுதான் இவங்க வந்து என்னென்னா, நாங்கள் வந்து கூட்டணியில் நேரடியாக வந்து
பங்கேற்கலாமாங்க. Sharing இல்ல. மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு இது. அப்படின்னா ஆதரவு நிலைப்பாடு வெளியே வர வேண்டியதானே. 40 நாட்கள் தாவைக்கு ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி ஆதரவு நிலைப்பாடு வெளியே வர வேண்டியதானே. இப்போ உடனே ஒன்று ஆளுங்கட்சி ஆளுநர் ஆட்சியா மஞ்சிட போகுது அப்படிலாம் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் தான் இந்த கேதவெட்டுக்கு இருக்கிற கேரக்டருக்கு சரியான கேரக்டர். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து